ஹலோ கைஸ், நேற்று வந்துட்டு நம்ம ஒரு லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நைட்டு வந்துட்டு. ஸோ அது வந்துட்டு டோட்டலி ஒரு ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பிசி வந்துட்டு ஏற்கனவே ரொம்ப ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட்டில் இருக்க ஒரு பிசி. அதெல்லாம் வந்துட்டு கேம் விளாட்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி லைவ் போடலாம்னு நினச்சதே வந்துட்டு ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இனி வந்துட்டு ஃப்யூச்சரில் இனி புது பிசி பில்ட் பண்ணுறதா இல்லை இதே பிசி அப்கிரேட் பண்ணுறதாங்கிறத பார்க்கலாம். ஸோ எனிவேஸ், இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தேன் கிராணி கேம் தான் விளாட போகிறோம். ஸோ கிராணி இதுக்கு முன்னாடி நான் விளாண்டதே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு 1 2 நான் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கிராணி 3க்கு விளாட போகிறேன். அதை தான் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதனால் அதே விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக கிராணி 3. ஸோ ஃபஸ்ட் நான் உள்ளே வந்திருக்கேன். ஸோ ப்ளே பண்ணுவோம். டிஃபிகல்ட்டி லெவல் ஈஸி, ஹார்டு, எக்ஸ்ட்ரீம், ப்ராக்டிஸ். ஓகே, நம்ம ஹார்ட் மோடில் ஆடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் விளாண்டதே கிடையாது. நைட்மேர். ஓஹோ, நைட்மேர்னால் கலர் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏய், என்னடா எலி செத்து கிடக்கா? எலியெல்லாம் இருக்குது. ஓஹோ, ஓகே, நம்ம நைட்மேர் மோடே யூஸ் பண்ணுவோம். ஸோ கேம்குள்ளே போகிறோங்க. லோடிங் ஆகிட்டு இருக்கு. கதவெல்லாம் திறக்கிறீங்க. ஓ மை காட், அந்த ஸ்கையை கொஞ்சம் பாருங்களேன். வானமே சும்மா அப்படியே ரத்த கலரில் இருக்குது. ஓஹோ, கதவை எவனோ பூட்டுறாங்க. எவனே தெரியலையே. என்னடா கதவெல்லாம் பூட்டுறீங்க? பொறுமையாக உள்ளே போவோம். ஏய் எலி. ஓகே. ஏய் இது பாலமா? பாலத்தை எவனை தூக்கிட்டான்டா? ஐயோ. ஓகே, இன்னும் எவனுமே காணாம். இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன் போல். எதுக்கு இவ்வளோ இன்டென்ஸாக மியூசிக் கொடுக்குறானுங்க? எவனும் வரப்போறானா? டேய், யாரா இது பின்னாடி? என்னடா சுட்டு விட்ட? டேய் வந்து பார்த்தாண்டா சுட்டுட்டாடா பாவி. அதுக்குள்ளே கேம் முடிஞ்சா? ஓ, டே 1 தானா? இப்போ ஸ்டார்ட்டே ஆகுது கேமு. ஓகே, என்ன ஷெல்ஃப்லேயும் ஒன்றும் இல்லை. கண்ட்ரோல்ஸ் தாங்க கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ணனே தெரிலையே. ஓ, என்னடா ஒன்றுமே தெரில. எங்கடா இருக்குது பூட்டு கண்ணுக்கே தெரியுது. ஓ ஓகே, இப்போ தான் கண்ணுக்கு தெரியுது. மொத்தம் இருட்டாக இருக்கனால ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. அப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை பிடிச்சி அமுக்கினோம்னா இது வந்துட்டு பூட்டு திறக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறானுங்க. இந்த கலர் இருக்கிறதுனால நைட்மேர் மோடுங்கிறதுனால கலர் சுத்தமாக ஒரு மாதிரி தெரியுது. ஓகே, பூட்டை திறந்தாச்சு. எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல. ஓகே, போவோம். எங்கிட்ட போவோம். எங்கே? என்னடா வானத்துலேருந்து ஏதோ விழுகுது? ரத்தமா? ஐயோ, எவ்வளோ நடக்கிற சவுண்டு கேட்குதுல்ல. ஏதோ கீ வேணுன்றானுங்க. இதுக்குள்ளே நல்லா இருக்கு. இதில் ஸ்க்ரூ ட்ரைவர் வைக்க முடியுமா? இல்லை, ஏதோ இருக்குது. சேம் சம் கைண்ட். அடப்பாவி, யாரா நீ? நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. ஐயோ, ஜம்ஸ்கேர் பண்ணி கழுத்தை திருக்கிட்டாங்க. அடப்பாவியலா, என்ன கான்செப்ட்னு புரியல. பார்த்தா போட நீ பின்னாடி இருக்க ஓவரன்றான். மறுபடியும் முதல்ல இருந்தா? ஏய், மறுபடியும் அமுக்கணுமா நான்? ஐயோ, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சீக்கிரமாக திறக்கிறான். கதவை. ஓகே, ஒரு ரூபா திறப்போம். கைரோ இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இதில். ஆமாம், கைரோ கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. என்னடா எலும்பு கூடு? நம்மளை மாதிரி ஏற்கனவே ஒருத்தனை பூட்டி வச்சுருக்கானுங்க. அவனை செத்துட்டான் போல். ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. வேகமாக போக மாட்டானே போகிறான். ஓகே. ஓ, எல்லாத்தையும் திறக்கலாம் போல இந்த சாவியை வச்சுட்டு. அந்த நடக்கிற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஏதோ ரத்தத்தில் நடக்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி குழக்குன்னு சவுண்டு கேட்குது. டேய், என்னடா திரும்பி பார்க்கும் போது எவனா ஒருத்தர் இருக்கீங்க? எப்படா போகிறது? டே 3 3 நாள் ஆச்சா? ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுக்கும் ஒவ்வொரு டே போல். அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன விட ரொம்ப ஸ்பீடாக திறக்கிறான்.
மேலே போனால் ஒருத்தர் ஷார்ட் கன் வச்சுருக்கான், கீழே போனால் ஒருத்தர் ஷார்ட் கன் வச்சுருக்கேன். எங்கிட்டா போகிறது அப்புறம்? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் மோட் ஆடி பழகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நைட் மேர் மோட் ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட போகிறதுனே தெரியல எனக்கு இப்போதைக்கு. க்ரோபாரா? ஓஹா, இதுக்குள்ளே போக முடியாதா? திறக்க முடியாது. ஓகே, கிளாஸை உடைக்க முடியும்னா உடடா, ஏன்டா பார்க்குறேன்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. யார் அது? டிக்கெட் கலெக்டரா? என்ன பின்னாடி வந்துட்டுருக்கான்? இதையும் உடைக்கணுமா? ஏய், போகலதாங்கிட்டு. ஏய், காட்டி கொடுக்குறான்டா, நான் ஒழிஞ்சுக்கிறேன்டா. அப்படா ஓரண்டா. ஐயையோ, ஏய் இவன் காட்டி கொடுத்துட்டான்டா. ஐயையோ, கேம் என்னன்னே புரியலைங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா டே 4 சூப்பர்ரா. என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஓகே, பூட்டை திறக்க மட்டும்தான் தெரியுது, வேறு எங்கிட்டு போகிறதுனே தெரில. அதெல்லாம் பாதாளத்தில் வச்சுருக்கானுங்க வீடை. என்னடா சவுண்டு? ஐயோ டேய், என்னடா ஆளாளுக்கு வந்து அடிக்கிறீங்க? வீட்டிலே அடித்தா எங்கடா போகிறது? டே 5. டேய், என்னடா லாஸ்ட் டேன்னு போட்டிருக்கீங்க? ஐயோ, கடைசி நாளா இது? ஸோ கேமே புரியாமல் போய் சுற்றிட்டுருக்கேங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சா அப்போ தப்பிச்சுக்கலாமா? நான் திறக்க முடியாதா? போட்டான்டா. ஆஹா, எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா போட்டான்டா. வாசல்லே இருக்கான்டா. என்னடா? ஓ, லாஸ்ட் டே முடிஞ்சா? ஐயோ கிளவி, இது ஒரு கிழமை. என்னடா வீட்டை? டேய் என்ன மெழுகுதிரியை கொளுத்தி வச்சுட்டு போகிறாங்க. மெழுகுதிரியா? இந்த ஆளுக்கு மாதம் என்று அடப்பாவி கொளுத்திட்டாங்க. அட தக் லைஃபு சூப்பர்ரா, அருமை. இவன் தக் லைஃப் போட்டு போகிறாங்க இந்த கிழமை. கேம் ஓவர், முடிஞ்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. கடைசி வரை கேம் என்னன்னே தெரியாமல் திரும்பி பார்க்கக்கூட முடியாமல் செத்துட்டேனே. ஐயோ. இனி பார்ட் 2ல் சந்திக்கலாம். பார்ட்டை ரொம்ப முக்குறேன், எங்கிட்டு போகிறேன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனி பார்ட் 2ல் வந்துட்டு கிராணியும் கிராண்ட்பாயை வச்சு நம்ம வச்சு செய்கிறோமா, இல்லை அவனுங்க நம்மளை வச்சு செய்கிறானுங்களானுங்கிறத பார்ப்போம். கேம் டெரராலாம் இல்லை, ஆனால் கன்ஃபியூசிங்காக இருக்குது. கண்ட்ரோல்ஸும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போட்டு தேய்ன்னு தேய்க்க வேண்டியதாக இருக்குது. நகர மாட்டுறான் கேரக்டரு. சரி, எனிவேஸ் கேஸ், நம்ம பார்ட் 2ல் சந்திக்கலாம்.